இவன் அவர் அந்த புதுசா வாங்கின காஃபி டேபிள காமிச்சு அந்த குழந்தைய சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறாரு. எதிர்பாராத விதமா Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஷாக்கிங்கான படங்க. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் அப்படி. தயவு செஞ்சு இலக்கிய மனம் கொண்டவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. ஏன்னா படத்தை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கே மனசு உடைஞ்சு போச்சுங்க. எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். அது காரணமா மோசமான இழப்புகளை நிறைய பேர் சந்திக்கிறாங்க. அது போலதான் இந்த படத்துலயும் ஒரு விபத்து நடக்குது. அது என்ன விபத்துனா, ஒரு அப்பா தனக்கு பிறந்த குழந்தை ஆக்சிடென்ட்ல கொன்னுடுறாருங்க. அந்த விஷயத்த அவன் மனைவி கிட்ட சொல்ல முடியாம அவன் படுற கஷ்டம் இருக்கே, அதை பார்த்தா தாங்க தெரியும். அப்படிப்பட்ட படம் தாங்க 2022ஆம் ஆண்டு ஸ்பானிஷ் மொழியில ரிலீஸ் ஆன த காஃபி டே. மறுபடியும் சொல்றேன், இலக்கிய மனம் கொண்டவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காது. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கையும் கொடுத்துட்டு வாங்கி படத்தை பார்க்க போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்களோட பேரு மரியா. பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட வலிக்கான பலன் கிடைச்சிருது. அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த சீனை கட் பண்ணி நமக்கு சில வாரங்கள் கழிச்சு காட்டும் போது மரியா தன்னோட ஹஸ்பண்ட் ஹேசுஸோட ஒரு பர்னிச்சர் கடையில இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க கையில அவங்க 2 பேருக்கும் பிறந்த ஆண் குழந்தையும் இருக்கான். அங்க இருந்த சேல்ஸ்மேன் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான காஃபி டேபிள காட்டுறான். அந்த காஃபி டேபிள்ல 2 சிலைகள் இருக்கு. அதுல கோல்டு பிளேட்டிங் எல்லாம் பண்ணிருக்கு போல. அந்த ஆளு அந்த டேபிள பத்தி அது இதுன்னு சொல்லி ரொம்ப பில்டப் பண்றாங்க. அது ஸ்வீடன்ல செய்யப்பட்ட டேபிள், அதோட கிளாஸ உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஏசுஸோ இம்ப்ரெஸ் ஆகி மரியா கிட்ட இந்த டேபிள் நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லும்போது மரியா உடனே அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதனால அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்டே நடக்க ஆரம்பிக்குது. கோவமான ஹேசுஸும் மரியாவை பார்த்து, நான் சொல்லி எதையுமே நீ கேட்க மாட்டேன், ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லி செஞ்சிருக்கியா, அட்லீஸ்ட் ஹவுஸோட டெக்கரேஷனாவது என்ன பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நான் இப்போதைக்கு நம்ம குழந்தை பெத்துக்கோனான்னு சொல்லியும் நீ விடாப்புடியா குழந்தை பெத்துக்கிட்ட, பத்தாவதுக்கு அந்த குழந்தைக்கு கயாட்டானோன்னு பேரை வேற வச்ச, இதெல்லாம் என்கிட்ட கேட்டா நீ செய்யற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா பேசுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த சேல்ஸ்மேனும் அந்த ஆள் கிட்ட, சார் டென்ஷன் ஆகாதீங்க, என்னோட பேரும் கயாட்டானோ தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மரியா அந்த சேல்ஸ்மேனை பார்த்து, நீ ஒரு சாதாரண சேல்ஸ்மேன், என் குழந்தை கூட உன்னை கம்பேர் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. சேல்ஸ்மேனோட வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அந்த ஆள் இதெல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்கிக்காம அந்த டேபிளை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு, இது மட்டும் வாங்குனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் தானா கொட்டும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற எந்த பர்னிச்சர் வேணா உடையலாங்க, ஆனா இந்த டேபிள்ல இருக்கிற கண்ணாடி உடையவே உடையாதுன்னு சொல்றான். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தைய அழ ஆரம்பிச்ச உடனே மரியா கோவமா குழந்தைய கூட்டிக்கிட்டு அந்த சேல்ஸ்மேனை பார்த்து திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹேசுஸ் மரியாவோட பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம இந்த டேபிளை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ்மேன் கிட்டயும் சொல்லிடுறாருங்க. திடீர்னு அந்த ஆள் அந்த சேல்ஸ்மேன் கிட்ட, உண்மையா சொல்லு, இந்த டேபிள் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது அந்த ஆளு எனக்கு பிடிக்கலதான், இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொன்ன உடனே ஏசுஸும் அந்த டேபிளுக்கு பில் போடுறதுக்கு கவுண்டருக்கு போயிடுறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஏசுஸ் தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டேபிளை தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்க முடியுது. ஒரு வழியா அவரும் தன்னோட அபார்ட்மெண்ட் கிட்ட ரீச் ஆன உடனே அவங்க பக்கத்து பிளாட்ல இருந்த நெய்பர் வந்து அவங்கள மீட் பண்றாங்க. அந்த வீடை சேர்ந்த ரூத்ன்ற ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அந்த நெய்பர் லேடி அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற நேரத்துல ரூத் ஏதோ பேட் மூட்ல இருக்கா போலுது. அதனால கொஞ்சம் கூட அந்த குழந்தைய கவனிக்கவே இல்லை. அந்த லேடி மரியா கிட்ட, தப்பா நினைச்சுக்காதீங்க, அவளோட பாய் ஃப்ரெண்ட் இன்னும் அவகிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு கோவமா இருக்கான்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அதுக்கு, அவன் உன்னை என் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என்ன ஒன் சைடா லவ் பண்றான் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் மரியாவும் தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த நெய்பர் லேடியும் அபார்ட்மெண்ட் விட்டு இறங்கி போயிடுறாங்க. இப்போ தனியா இருக்கிற ஹேசுஸ் கிட்ட இந்த பொண்ணு ரூத் அவளுக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டையும் பிடிக்கலன்னு, அவளுக்கு ஹேசுஸை தான் பிடிச்சிருக்கும்னு சொல்றா. இந்த பொண்ணு பிஞ்சிலேயே பழுத்ததுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹேசுஸை லிஃப்ட்ல கிஸ் பண்ண இந்த பொண்ணு ட்ரை பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு அந்த ஆளுகிட்ட தன்னோட ஸ்கூலுக்காக லவ் போயம்ஸ் எல்லாம் எழுத சொல்லி கேட்டிருக்கா. அதனால இந்த ஆளும் கொஞ்சம் போயம்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு அந்த ஆள் என்னவோ இதை லவ் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. கொடுமையிலயும் கொடுமையா அந்த பொண்ணு அவர்கிட்ட, நீ என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம், அப்படி நீ மறுத்தினா நீ கொடுத்த போயம்ஸ் எல்லாம் எங்க பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சு உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இந்த ஆளு கோவம்லாம் படாம அந்த பொண்ணு கிட்ட, உனக்கு 13 வயசு தான் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, எதையாவது சொல்லி உலகிட்டு இருக்காத, ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வீட்டோட கதவை சாத்திடுறாரு. இப்போ அபார்ட்மெண்ட் குள்ள வந்த ஹேசுஸும் அவரோட லிவிங் ரூம்ல அந்த டேபிள செட்டப் பண்ணிட்டு இருக்காரு. மரியா தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஆளு அந்த டேபிள செட் பண்றதுக்காக இருந்த 5 ஸ்க்ரூல ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆவறத பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆவறாரு. கோவத்தோட அவரும் அந்த சேல்ஸ்மேனுக்கு போன் பண்ணி, யோ 4 ஸ்க்ரூ தான் என்கிட்ட இருக்கு, ஒன்னு காணையான்னு சொன்ன உடனே அந்த ஆளும் ஹேசுஸ் கிட்ட சாரி கேட்டுட்டு, கவலைப்படாதீங்க சார், நானே அந்த ஒரு ஸ்க்ரூ எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கப்பல் இன்னமும் அந்த டேபிள பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. மரியாவும் அந்த ஆளு கிட்ட, தேவையில்லாம இவ்வளவு காசை கொடுத்து இந்த டேபிள வாங்கியிருக்கே, முட்டாளானின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்.
இருக்கும்போது மரியாவும் ஹேசுஸ் கிட்ட, நான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரேன், உங்க அண்ணனும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்கல்ல, அவங்களுக்கு சமைச்சு கொட்ட வேணா, குழந்தை சோஃபா மேலதான் படுத்துட்டு இருக்கு, நான் வரையும் குழந்தைய பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. ஹேசுஸும் மரியா கிட்ட வரும்போது மறக்காம வைன் வாங்கிட்டு வந்துருன்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க, வைனா எதுக்கு, நான் இப்போதைக்கு குடிக்க மாட்டேன்ல, இப்போ நீயும் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மரியா அந்த வீட்டை விட்டு போன உடனே குழந்தையும் பயங்கரமா அழ ஆரம்பிக்குது. இதனால அவரு குழந்தைய காம் பண்றதுக்காக வீட்டுல இருந்த ரேடியோல பாட்டை போட்டுட்டு குழந்தையோட அழுகையை நிறுத்த பாக்குறாரு. ஆனா அந்த குழந்தை அழுகையை நிறுத்துற மாதிரி தெரியலங்க. இதனால அவரும் குழந்தைய கையில தூக்கி வச்சுக்கிட்டு சமாதானப்படுத்துறதுக்காக அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காரு. இவன் அவர் அந்த புதுசா வாங்கின காஃபி டேபிள காமிச்சு அந்த குழந்தைய சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறாரு. எதிர்பாராத விதமா ஒரு செகண்ட்ல இந்த படம் ஒரு பயங்கரமான திருப்பத்துக்கு வந்துருது. ஏசுஸோட மூஞ்சி கை முழுக்க ரத்த கரையா இருக்கு. அந்த மனுஷன் தெரியாதனமா தடிக்கி அந்த காஃபி டேபிள்ல விழுந்து அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு இருக்காரு. உடைஞ்ச அந்த கண்ணாடி துகள்கள் அந்த குழந்தையோட மென்மையான சருமத்துல பட்டு அந்த குழந்தையும் இறந்து போயிடுது. இன்னொரு பக்கம் மரியா சூப்பர் மார்க்கெட்ல பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தங்களை மீட் பண்றாங்க. ரெண்டு பேரும் சேட் பண்ண ஆரம்பிக்கும் போது மரியா அந்த லேடி கிட்ட 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணி பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைய பெற்றதை சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்க. அந்த வீடை காட்டும் போது ஏசுஸால நடந்த அந்த விஷயத்தை ஜீர்ணிச்சுக்கவே முடியல. அவர் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து மீள முடியாம இருக்காரு. அவரு தன்னோட நடுங்கிக்கிட்டு இருக்க கையில குத்துன ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்துட்டு இருக்கும்போது மரியா கிட்ட இருந்து அவருக்கு போன் கால் வருது. பதட்டத்தோட மனுஷன் போன் எடுத்து ஆன்சர் பண்ணும்போது மரியாவோட ஃப்ரெண்டு தாங்க அந்த போன்ல அவர்கிட்ட பேசிட்டு குழந்தை பெற்றதுக்காக அவங்க கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. பாவம் அந்த மனுஷனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம போனை கட் பண்ணிடுறாரு. மரியாவும் அந்த ஃப்ரெண்டு கிட்ட, ஒருவேளை அவரோட போன் சார்ஜ் போயிட்டு இருக்கோம், அதனாலதான் கட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ ஏசுஸ் அந்த ஷாக்ல இருந்து மீண்டு மரியா வீட்டுக்கு வரதுக்குள்ள ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அவரு அந்த குழந்தையை எடுக்கும்போது அந்த குழந்தையோட டைப்பர் ஈரமா இருக்கிறத நோட் பண்ணிட்டு ரத்த கரையோட இருக்கிற ஒரு கையில அந்த டைப்பரையும் சேஞ்ச் பண்றாரு. சில நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவருக்கு மரியா கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அவரை யோசிச்சு அந்த காலை அட்டன் பண்ணும்போது மரியா, வைன் கேட்டியா, என்ன மாதிரி வைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த முறையும் பதட்டத்துல இருக்க ஹேசுஸ் என்ன பேசுறதுன்னு தெரியாம அந்த போனை உடனே கட் பண்ணிடுறாரு. இதனால அப்செட் ஆன மரியாவும் அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல, டேய் நான் உங்ககிட்ட நல்லா தானடா பேசினேன், ஏன்டா என் போனை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா கத்துறாங்க. இப்போ ஏசுஸ் அந்த தலையில்லாத குழந்தைய தூக்கிட்டு போய் அதோட தொட்டிலேயே படுக்க வைக்கிறாரு. ஏதோ அந்த குழந்தை இன்னும் உயிரோட இருக்க மாதிரி. இப்போ அவரு அந்த லிவிங் ரூமை கிளீன் பண்ணலான்னு முடிவெடுத்து கிச்சன்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேடும்போது அந்த வீட்டுல கிளீனிங் மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப பதட்டத்துல இருக்க ஹேசுஸும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணு ரூத்தோட அபார்ட்மெண்டோட பெல் அடிக்கிறாரு. கதவை திறந்த அந்த பொண்ணு ரூத்தும் அவர் உடம்பு முழுக்க சிகப்பு கலர் ரத்தத்தை பார்த்துட்டு, என்ன பெயிண்டிங் வேலை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஏசுஸ் ஆமான்னு சொல்லிட்டு, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு அதுக்கு, நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி உன் பொண்டாடி கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறா. நேரம் தெரியாம இந்த பொண்ணு கடுப்பேத்துற மாதிரி பேசின உடனே கடுப்பான அவரும், இன்னைக்கு மத்தியானம் என் பொண்டாடி கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ரூத்தோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. அந்த லேடியும் வீடை கிளீன் பண்றதுக்கான பொருளை நான் தரேன்னு சொல்லிட்டு ஏசுஸ் கிட்ட சொன்ன உடனே அந்த பொண்ணு ரூத்தும், இன்னைக்கு மத்தியானம் வந்து அந்த பொருளை நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கிட்டு விறுவிறுன்னு அவரும் அவரோட அபார்ட்மெண்ட் கதவை திறக்கும் போது கரெக்டா அந்த சேல்ஸ்மேன் அந்த ஸ்க்ரூவை கொடுக்கறதுக்காக வந்துடுறான். வந்தவன் ஏசுஸ் கிட்ட, நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார், இனிமே இந்த மாதிரி நடக்காது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், நீங்க வாங்கின டேபிள் ஸ்வீடன்ல செஞ்சது கிடையாது, அது மேட் இன் சைனான்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட சொல்றாரு. சரி நானே உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ போடுறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்கும்போது ஏசுஸ் அதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆள் அங்க இருந்து போற மாதிரியே தெரியலங்க. ஏசுஸ் கிட்ட, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா, ஏதாவது படத்துக்கு போலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நேரம் தெரியாத பேசிட்டு இருக்க அந்த ஆளை எப்படி துரத்துறதுன்னு தெரியாம ஏசுஸும் அவனை வெளியே வச்சுட்டு கதவை சாத்திடுறாரு. இப்போ அவரு அந்த லிவிங் ரூம்ல இருந்த ஒட்டஞ்ச கண்ணாடி கிளீன் பண்ணிக்கிட்டு அந்த டேபிள்ல தெரிச்சு கிடந்த ரத்தத்தையும் துடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவர் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது துண்டான அந்த குழந்தையோட தலைய ஒரு சேரு கீழே பார்த்துட்டு பதட்டமாயிடுறாருங்க. அவரும் அந்த தலையை எடுக்கலான்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. ஆனா அவரால் அதை செய்ய முடியல. இந்த பதட்டமான சிச்சுவேஷன்ல திடீர்னு மரியா கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அவங்க இன்னும் 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நேரத்தை கடத்தாம ஹேசுஸும் அவர் உடம்புல படிஞ்ச ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்றதுக்காக குளிச்சிடுறாரு. வீட்டுல இருந்த பேண்டேஜை வச்சு அவர் கையில பட்ட காயத்துக்கு போட்டுக்கிட்டே அடுத்து என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சில நேரம் கழிச்சு அந்த டோர் பெல்ல யாரும் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்ட உடனே அவர் அந்த டோர் கேமரால பார்க்கும்போது மரியா வந்துடுறாங்க. ஆனா அவர் அந்த கதவை திறக்கிற மாதிரி தெரியலங்க. செஞ்ச அந்த தப்புக்காக குற்ற உணர்ச்சியில அந்த வீட்டோட மாடியில இருந்து குதிச்சிடலாம்னு சொல்லிட்டு மாடிக்கும் போய் நிக்கிறாரு. ஆனா அவருக்கு குதிக்கிறதுக்கான அந்த தைரியம் இல்ல. வேற வழி இல்லாத ஹேசுஸும் கதவை திறந்த உடனே மரியா அவர்கிட்ட, கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும்போது, இல்ல குழந்தை விடாம அழுதுட்டு இருந்தது, சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறதுக்கு நேரமாயிடுச்சு, அதுவும் இல்லாம அவன் டீப் ஸ்லீப்ல இருக்கான், நீ போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணிடாத, இன்னொரு விஷயம், நம்ம வாங்கின அந்த காஃபி டேபிள் கண்ணாடியும் உடைஞ்சு போச்சு, அப்படி
அப்படின்னு இவர் சொன்ன உடனே மரியா அதை கேட்டு சிரிச்சுட்டு, என்னப்பா அந்த கடைக்காரன் உடையவே உடையாதுன்னு சொன்னா இப்ப உடைச்சு வச்சிருக்க, அதை சொல்லிக்கிட்டே அவங்களும் வீட்டுக்குள்ள வந்து அந்த டேபிள பார்க்கும்போது கீழே ரத்தக்கரை இருக்குங்க. பயந்து போன மரியாவும் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவரு அந்த உடைஞ்சு போன கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்ணும்போது என் கை கட் ஆயிட்டு அதுல வந்த ரத்தம் தான் அது அப்படின்னு சொல்றாரு. அவங்க அதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இப்ப அந்த கரை வேற போகாது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. அடுத்து அந்த கப்பல் கிச்சன்ல சமையல் பண்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது மரியா விடாம அந்த காஃபி டேபிள் கண்ணாடி உடைஞ்சதை சொல்லி சொல்லி ஹேசூஸை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க காமெடி பண்ற மாதிரி அந்த கண்ணாடி உடையும் போது உன் முகத்தை மட்டும் பார்த்துருக்கணுமே, ச்சே அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே ஹேசூஸ் அந்த உண்மையை சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவர் உடம்பு முழுக்க வேர்த்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு மரியா ஹேசூஸ் கிட்ட நான் போய் குழந்தைய பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ரூமுக்கு போறாங்க. அவங்க அந்த ரூமை திறந்து கிட்டத்தட்ட குழந்தையோட அந்த தொட்டில் கிட்ட போயிடுறாங்க. உடனே அவரு மரியாவை ஸ்டாப் பண்ணி நீ போய் சாப்பாடு வேலையை பாரு, நான் குழந்தைய பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம மரியா கிட்ட நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன்னை காயப்படுத்துற மாதிரி நான் எதனா செஞ்சிருந்தேன்னா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மரியாவும் எமோஷன் ஆகி இத்தனை வருஷமா நம்ம சண்டை போட்டதுக்கு காரணமே ஒரு குழந்தை பெத்துக்க முடியாதுதான், இப்பதான் நமக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு, இனிமே நம்மளுக்குள்ள சண்டையே வராதுன்னு சொல்லிட்டு அவரை கட்டி வேற பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல கிச்சன்ல இருந்த அந்த பேபி மானிட்டர்ல குழந்தையோட தொட்டில் கிட்ட ஏதோ சொட்டுற மாதிரி சத்தம் கேட்ட உடனே அவங்களும் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போறாங்க. ஆனா அவரு இரு எங்க போற, அது என்ன சத்தம்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு குழந்தையோட ரூமுக்கு போன ஹேசூஸும் தொட்டிலுக்கு அடியில குனிஞ்சு பாக்குறாரு. தொட்டிலுக்கு அடியில ரத்தம் சொட்டிட்டு இருக்க சத்தம் தாங்க கேக்குது. இத பார்த்து அவரு கதி கலங்கி போயிடுறாரு. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு அவரு ஹாலுக்கு வந்து ஒரு கிளாஸ் வைனை குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பேபி மானிட்டர்ல திடீர்னு குழந்தை சத்தம் கேக்குது. ஆனா உடனே அவர் உண்மையை உணர்ந்துடுறாரு, அது வெறும் அவரோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு. இந்த மூமெண்ட்ல ஹேசூஸோட அண்ணன் கார்லோஸ் அவங்க வீட்டுக்கு வராரு. கூடவே அவரு தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிறிஸ்டினாவையும் கூட்டிட்டு வராரு. அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது. மரியாவும் அவங்க ரெண்டு பேரை ரொம்ப அன்பா உள்ள இன்வைட் பண்றாங்க. உள்ள வந்த கார்லோஸும் தான் தம்பியோட முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. ஏன்டா மூஞ்செல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி அவரும் கேக்குறாரு. அதுக்கு மரியா அவங்க கிட்ட அந்த எக்ஸ்பென்சிவான காஃபி டேபிள் உடைஞ்சதை பத்தியும் அதுல ஹேசஸோட கை கட்டானதை பத்தியும் சொல்றாங்க. அந்த சமயம் அந்த கிறிஸ்டினா பொண்ணு ஒரு சேருக்கு அடியில ரத்தம் இன்னும் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹேசஸும் உடனே போய் அந்த ரத்தத்தை துடைக்கிறாரு. இதை செஞ்சுட்டு அவரு அதே சேர்ல உட்காந்துக்கிறாருங்க. ஏன்னா அப்பதானே யாரும் அந்த சேருக்கு அடியில இருக்கிற தலைய பார்க்க மாட்டாங்க. கார்லோஸ் தம்பி கிட்ட குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதுக்கு நான் அவனை தூங்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால முதல்ல போய் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த சமயம் இந்த கிறிஸ்டினா பொண்ணு அப்படின்னா ஓகே, எனக்கு குழந்தைங்க தூங்குறத பாக்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாட்டி அந்த குழந்தைக்காக செஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸையும் அவ காட்டுறா. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த மரியாவும் ரொம்ப சந்தோஷத்தோட ஹேசஸ் கிட்ட அதை கொடுத்து நீ உடனே குழந்தைக்கு இதை மாட்டி விடு, எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இது ஹேசஸ கோவம் மட்டும் தான் படுத்துது. அவரும் கோவத்துல கத்திடுறாரு. கார்லோஸ் உடனே அவர்கிட்ட இப்ப எதுக்கு கத்துற, அவங்க ட்ரெஸ் தானே போட்டு விட சொன்னாங்க, அதுக்கு போய் இப்படி மூஞ்ச காட்டுறேன்னு சொல்றாரு. அவருக்கு தானங்க தெரியும் உண்மை என்னன்றது. இப்போ மரியா கிறிஸ்டினா கிட்ட நான் குழந்தைக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ரூமை காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்க அங்க இருந்து போன உடனே கார்லோஸ் ஹேசஸ் கிட்ட எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆகுற, மறுபடியும் அந்த பொண்ணு ரூத் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றாளா, பேசாம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, அப்பதான் அந்த பொண்ணு சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. ஹேசஸ் அவர்கிட்ட அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாதுப்பா, அந்த பொண்ணுக்கு 13 வயசு ஆகுது, வளர்ந்தா அதெல்லாம் மறந்துடுவான்னு சொல்லிட்டு ஹேசஸ் ஒரு செகண்ட் கார்லோஸ் கிட்ட உண்மையை சொல்லலான்னு வராரு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவரை தடுக்கிறதுனால அவரால சொல்ல முடியல. மரியாவும் கிறிஸ்டினா கிட்ட அந்த அழகான நர்சரியை காட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த குழந்தை அந்த நர்சரிக்குள்ள வரவே போறது இல்லைன்னு. இப்ப 4 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹேசஸை தவிர மத்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு மட்டும் உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு. டென்ஷனை ரிலாக்ஸ் பண்றதுக்காக அவரும் வைனா குடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு கண்ணுல பாக்குற இடம் எல்லாம் அப்படியே ரத்தம் கொட்டுற மாதிரி ஹாலுசினேஷன் எல்லாம் வருது. அவங்க பேசிட்டு இருக்க டாபிக் ஷிஃப்ட் ஆகி குழந்தைய வளர்க்கறது எப்படி, அது எவ்வளவு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மரியா நான் என் குழந்தைய பெஸ்டா வளர்ப்பேன், எனக்கு என் புருஷனை விட என் குழந்தைய தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹேசஸ்க்கு மறுபடியும் அந்த பேபி மானிட்டர்ல அந்த சேல்ஸ்மேன் சொன்னான் பாத்தீங்களா, அந்த நாசமா போன காஃபி டேபிள் உடையவே உடையாதுன்னு, அந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு அதுல கேக்குது. கொஞ்ச நேரத்திலேயே கார்லோஸ் அவரும் கிறிஸ்டினாவும் பேரண்ட்ஸ் ஆக போறாங்கன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குழந்தையும் மரியா குழந்தையும் ஒன்னா விளையாடும்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. மரியாவை பார்க்கும்போது கிளியரா தெரியுது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஏசுஸோட முகத்துல சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்ல. இத கார்லோஸும் கவனிச்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னதான் இவன் நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கார்லோஸும் ஹேசஸ் கிட்ட என்ன இன்னமும் அந்த உடைஞ்சு போன காஃபி டேபிள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான்னு கேட்கும்போது ஹேசஸ் ரொம்ப ரூடா கார்லோஸ் கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது,
இந்த வயசுல நீ ஒரு 18 வயசு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அவளோட வாழ்க்கையே கெடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம அவரு இந்த காஃபி டேபிள் வாங்கினதுதான் நான் வாழ்க்கையிலேயே செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி பாத்ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ ஹேசூஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதனால கார்லோஸும் தம்பி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ ஹேசூஸ் பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு தன்னோட மொபைல்ல தான் மனைவிக்காக ஒரு ஃபேர்வெல் மெசேஜ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அந்த ரெக்கார்டிங்ல குழந்தைய மிஸ்டேக்கனா கொண்டுட்டதாவும் அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறதாவும் சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட மன்னிப்பு அவர் கேட்டுட்டு நம்ம வாழ்க்கைய நான் நரகமா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா கார்லோஸும் அந்த பாத்ரூம் கதவை திறந்து ஹேசூஸ் கிட்ட யாருக்குடா இந்த மெசேஜ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாருங்க. அடுத்த சீன்ல கார்லோஸும் ஹேசூஸும் அந்த குழந்தையோட ரூம்ல இருக்காங்க. அவரு தன்னோட அண்ணன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. கார்லோஸும் அந்த தலையில்லாத முண்டமா இருந்தோட உடம்ப பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அவரு தன்னோட தம்பி கிட்ட குழந்தையோட தலை எங்க இருக்குன்னு கேட்கும்போது ஹால்ல இருக்கிற சேருக்கு அடியில தான் இருக்கு, அதை தொடறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஹேசூஸ் கார்லோஸ் கிட்ட நான் மொட்டை மாடியில இருந்து குதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்றத மட்டும் யோசிப்போம்னு சொல்றாரு. அந்த சமயத்துல மரியா அந்த டோரு கிட்ட வந்து குழந்தைய நான் பாக்கணும்னு கேட்கும்போது கார்லோஸ் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மரியாவும் சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆனா இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு நான் அவனை எழுப்பி பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுட்டு இருக்க ஏசுஸும் கதறி கதறி அழறாருங்க. இப்ப மரியா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கார்லோஸ் ஏசுஸ் கிட்ட இங்க பாரு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கதான் செய்யும், ஆனா இந்த விஷயத்த நம்ம மரியா கிட்ட அவ அதிர்ச்சி ஆகாத மாதிரி எப்படி சொல்றதுன்றத மட்டும் யோசிப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏசுஸ் மறுபடியும் நான் சாகதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கார்லோஸ் சும்மா அதையே சொன்னதையே சொல்லாத, இந்த விஷயத்த எப்படியாவது மரியா கிட்ட நானே சொல்றேன்னு சொல்றாருங்க. அவரு தலையில்லாத முண்டமா அந்த குழந்தைய அவ பார்த்தானா அவளுக்கு வாழ்க்கை முழுக்க அது ஒரு ரணமா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரூத் பொண்ணு அவங்க வீட்டு கதவை தட்டி நான் ஹேசூஸ பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மரியாவும் அந்த பொண்ணு கிட்ட அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு அப்புறமா பாத்துக்கலாம்னு சொன்னாலும் அந்த பொண்ணு விடாம இல்ல நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. மரியாவும் அந்த கதவை சாத்தலாம்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு காலை வச்சு தடுத்துட்டு புருஷன் என்ன பண்ணா தெரியுமா, என்ன லிப்ட்ல கிஸ் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்பதாங்க எல்லா விஷயமும் தெரிய போகுது. ஹேசூஸும் கார்லோஸும் அந்த வீட்டோட ஹாலுக்கு வராங்க. அதே சமயம் மரியாவும் ரூத்தும் அந்த ஹாலுக்கு வராங்க. கோவத்துல இருக்கிற மரியா இந்த பொண்ணு சொன்ன விஷயத்த ஹேசூஸ் கிட்ட கேட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாவம் ஹேசூஸ் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட நாய் அந்த ரத்தத்தையே மோந்துகிட்டு போய் அந்த சேர் பக்கத்துல நின்னுகிட்டு பயங்கரமா கொலைக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த பொண்ணு ரூத் அந்த குழந்தையோட தலையை நோட் பண்ணிடுறா. உடனே கார்லோஸ் வேகமா போய் அந்த குழந்தையோட தலையை மறைக்க ட்ரை பண்றாரு. இந்த சமயம் மரியா அந்த நாயோட முகம் ஃபுல்லா இருக்க ரத்தத்தை பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு கிறிஸ்டினாவும் அந்த ஹெட்ட பார்த்துட்டு தாங்க முடியாம வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட மரியாவும் கார்லோஸ் கிட்ட இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறாங்க. அவரும் அழுதுகிட்டு தயவு செஞ்சு நீ கிறிஸ்டினாவை கூட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாரு. பட் அவங்க அதெல்லாம் கேட்காம என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க விடாம கேட்டுட்டு இருக்கும்போது கார்லோஸும் வேற வழி இல்லாம அந்த தலையை எடுத்து அவங்க கையில குடுக்கறாருங்க. மரியா அதை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு கோரமான அழுகை அழுறாங்க. தாய்க்கு தன்னோட குழந்தைய அந்த நிலைமையில பார்த்தா எப்படி இருக்கும், ஒரே நொடியில அவங்களோட வாழ்க்கையே உடைஞ்சு போன மாதிரி அவங்களுக்கு இருக்கு. இப்ப அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே அழுதுட்டு இருக்கும்போது மரியா அந்த தலையை கையில எடுத்துக்கிட்டு மெதுவா அந்த வீட்டோட பால்கனிக்கு போய் இங்க இருந்து விழுந்து தன்னோட உயிரை முடிச்சுக்கிறாங்க. சில நேரம் கழிச்சு போலீஸும் மக்களும் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஏசுஸும் அந்த பால்கனில இருந்து விழுந்து தன்னோட உயிரை முடிச்சிருக்காரு. இப்ப அந்த பொண்ணு ரூத்தும் ஷாக்ல இருக்கா. அதிர்ச்சியில இருந்த அந்த பிரெக்னெண்டா இருக்கிற கிறிஸ்டினாவையும் டாக்டர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. கார்லோஸும் அந்த போலீஸ் கார்ல உட்காந்துக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேச முடியாம இருக்காரு. ஆனா அவரோட வாயில இருந்து வர ஒரே ஒரு வார்த்தை காஃபி டேபிள் அப்படின்ற வார்த்தை தான். இப்ப படம் முடியும் போது நமக்கு ஹேசூஸும் மரியாவும் தன்னோட குழந்தைய கையில வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சரை காட்டிட்டு அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இதே போல வித்தியாசமான படங்கள்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல மட்டும் தாங்க உங்களால பார்க்க முடியும். சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காகவும் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடி விரல் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வரும் நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.